வணக்கம் மாணவர்களே, நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என நினைக்கிறேன். இன்றைய வகுப்பில் மேல்நிலை 2ஆம் ஆண்டு 3ஆம் பாடம் காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள் பாடத்தில் வருகிற பயட்-சாவர்ட் விதி, அதனுடைய பயன்கள், சென்ற வகுப்பில் பயட்-சாவர்ட் விதி பற்றி பார்த்தோம். இன்றைய வகுப்பில் பயட்-சாவர்ட் விதியினுடைய 2 பயன்பாடுகளை பற்றி அறிய இருக்கிறோம். முதலில் நாம் எடுத்துக்கொள்வது பயட்-சாவர்ட் விதியின் பயன்பாடு. வட்டச்சுருளின் அச்சில் உள்ள ஒரு புள்ளியில் காந்தப்புலம் எவ்வாறு அமையும், இதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த கேள்விக்கான சமன்பாட்டை 5 மார்க்கில் தருவிக்க சொல்லி கேட்பாங்க. இந்த கேள்வியினுடைய சமன்பாடு போட்டித் தேர்வுகளில் கணக்குகளில் கேட்கக்கூடிய ஒரு சமன்பாடு. 1 மார்க் கேள்வி இதிலேயே இருக்குது. பயன்பாட்டில் வரக்கூடிய ஒரு இடம் முக்கியமான 1 மார்க்கில் அது சேரும். எப்படி இந்த முக்கிய கேள்விக்கான சமன்பாட்டை நம்ம தருவிக்கிறது, அதுக்காக முதல்ல படத்தில் காட்டியிருக்கிற இந்த பகுதியை எடுத்துப்போம். இது ஒரு வட்டச்சுருள். R என்பது இதனுடைய ஆரம், O என்பது மையப்புள்ளி. இந்த வட்டச்சுருள் I என்ற மின்னோட்டத்தை இடஞ்சுழியாக கடத்தி செல்வதை படம் காட்டுகிறது. P என்ற புள்ளி வட்டச்சுருளின் மையம் ஓவிலிருந்து Z தொலைவில் உள்ளது. P என்ற புள்ளியில் காந்தப்புலத்தை கண்டறிவதற்கு வட்டச்சுருளில் எதிரெதிரே அமைந்த 2 புள்ளிகள், ஒவ்வொன்றும் dl வெக்டார் நீளமுடைய 2 புள்ளிகள் C மற்றும் D, இவற்றை எடுத்துக்கொள்கிறோம். R வெக்டார் என்பது C மற்றும் D இல் உள்ள மின்னோட்ட கூறு IDL வெக்டாரையும் P என்ற புள்ளியையும் இணைக்கக்கூடிய ஒரு வெக்டார் ஆகும். தருவித்தலுக்கு பயட்-சாவர்ட் விதியினுடைய வெக்டார் குறியீடு, சென்ற வகுப்பில் பார்த்த அந்த குறியீட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும். பயட்-சாவர்ட் விதியின்படி அதனுடைய வெக்டார் குறியீடு dB வெக்டார் is equal to mu naught by 4 pi IDL வெக்டார் cross r cap by r square என்று எழுதப்படும். இதை சென்ற வகுப்பிலேயே நாம் பார்த்தோம். பயட்-சாவர்ட் விதியினுடைய சமன்பாட்டை எண் மதிப்பினால் எழுதும்போது, அதாவது dB வெக்டாரினுடைய எண் மதிப்பு எழுதப்பட்டால் dB is equal to mu naught by 4 pi IDL sin theta by r square. நமக்கு நன்றாக தெரியும், இந்த கிராஸ் ப்ராடக்ட், குறுக்கு பெருக்கல், அது நீக்கப்பட்டு sin தீட்டாவை நம்ம இங்க இன்ட்ரோடியூஸ் பண்றோம் தெரியும். இந்த இடத்துல IDL இங்க இருக்கிற R, இந்த IDL வெக்டாருக்கும் R வெக்டாருக்கும் இடையிலான கோணம் டிகிரி ஆகும். ஐடியல் வெக்டார் மற்றும் R வெக்டாருக்கு இடையேயான கோணம் 90 டிகிரி ஆகும். தீட்டா 90 டிகிரி என்று இங்கு பிரதியிட்டால் sin 90 டிகிரியினுடைய மதிப்பு 1. இந்த இடம் 1ன்னு மாறிடும். அப்ப dB is equal to mu naught by 4 pi IDL by r square என்று எண் மதிப்பானது எழுதப்படும். இந்த சமன்பாடு மதிப்பு எழுதி சமன்பாடு 1ன்னு கொடுத்துரும். இப்போ dB இனுடைய எண் மதிப்பு எழுதிட்டோம். dB என்பது ஒரு வெக்டார்.
வெக்டாரினுடைய எண் மதிப்பு தெரிகிறது. திசை எவ்வாறு அமையும்? C என்ற புள்ளியில் செயல்படக்கூடிய மின்னோட்ட கூறு IDL வெக்டாரால் P என்ற புள்ளியில் செயல்படக்கூடிய DB வெக்டார் PR திசையில் அமையும். அதே போல D என்ற புள்ளியில் செயல்படக்கூடிய மின்னோட்ட கூறு IDL வெக்டார் அதனால் விளையக்கூடிய காந்தப்புலம் P என்ற புள்ளியில் PS திசையில் அமையும். C என்ற புள்ளியிலும் D என்ற புள்ளியிலும் செயல்படக்கூடிய இரண்டு மின்னோட்ட கூறுகள் IDL வெக்டார் இவற்றினால் விளையக்கூடிய காந்தப்புலம் P என்ற புள்ளியில் முறையே PR திசையிலும் PS திசையிலும் செயல்படும். இப்பொழுது DB வெக்டார் PR திசையில் செயல்படக்கூடிய DB வெக்டார் திசையை எவ்வாறு நான் கண்டறிந்தேன்? கணிதத்திலையும் இயற்பியலையும் இந்த விதி பொதுவாக சொல்லுவாங்க. ஸ்கேலார் ப்ராடக்ட் வெக்டார் ப்ராடக்ட் என்று சொல்லக்கூடிய புள்ளி பெருக்கல் குறுக்கு பெருக்கல் கணிதத்திலையும் உண்டு, இயற்பியலையும் உண்டு. அதுல குறுக்கு பெருக்கல்ல திசை கண்டறிவதற்கு ரைட் ஹேண்ட் ரூல் ஃபார் கிராஸ் ப்ராடக்ட், குறுக்கு பெருக்கலை அறியக்கூடிய அந்த வலதுகை விதியை இங்கே பயன்படுத்தினால் ஐடியல் வெக்டார் என்ற மின்னோட்ட கூறு ஆர் வெக்டார் என்ற அந்த வெக்டார் செயல்படக்கூடிய அந்த தளத்திற்கு செங்குத்தான தளத்திலேயே டிபி வெக்டார் அமையும். உதாரணத்திற்கு இந்த திசையில் ஐடியல் இருப்பதாக கருதுக, இந்த திசையில் ஆர் இருப்பதாக கருதுக. ஐடியல் வெக்டாரும் ஆர் வெக்டாரும் எந்த தளத்தில் செயல்படுகிறதோ அதற்கு செங்குத்தான திசையில் தான் இந்த டிபி என்ற வெக்டார் அமையும். வலதுகை விதி குறுக்கு பெருக்கலுக்கு இருப்பதை ரைட் ஹேண்ட் ரூல் ஃபார் கிராஸ் ப்ராடக்ட் பயன்படுத்த டிபியினுடைய திசையை இங்கே கண்டறிந்து நாம் எழுதுகிறோம். முன்னரே சொன்னபடி சியில் உள்ள மின்னோட்ட கூறினால் PR திசையிலும், டியில் உள்ள மின்னோட்ட கூறினால் PS திசையிலும் டிபி வெக்டார் செயல்படுகிறது. டிபி வெக்டாரினுடைய திசையை பார்த்த உடனேயே இயற்பியல் மாணவர்களாகிய நாம் இந்த வெக்டாரை இரு கூறுகளாக பகுக்க வேண்டிய கட்டாயத்தில் அது இருப்பதை அறிகிறோம். டிபி வெக்டாரை இரண்டு செங்குத்து கூறுகளாக பகுக்கும் போது டிபி காஸ் ஃபை என்ற கிடைத்தள கூறு, இந்த பக்கம் டிபி காஸ் ஃபை என்ற கிடைத்தள கூறு, இந்த டிபியினால் வரக்கூடியது இரண்டும் இங்கு வரையப்பட்டிருக்கக்கூடிய அலகு வெக்டருக்கு வரையக்கூடிய திசையிலிருந்து y திசையில் எதிரெதிர் திசையில் செயல்படுவதை நாம் காண்கிறோம். db cos phi கூறுகள் y திசையில் எதிரெதிர் திசையில் சம எண் மதிப்புகளை கொண்டு செயல்படுவதால் ஒன்றை ஒன்று சமன் செய்து விடுகின்றன. db sin phi கூறுகள் z அச்சின் திசையில் ஒரே திசையில் இருப்பதால் கூட்டப்படுகின்றன. c யினால் வரக்கூடிய db sin phi, d யினால் வரக்கூடிய db sin phi ஒரே திசை z அச்சின் திசையில் இங்கு இருப்பவை கூட்டப்படுகின்றன என்று பார்த்தோம். இரண்டு புள்ளிகளினால் இரண்டு db sin phi செங்குத்து கூறுகள் கூட்டப்படுகின்றன என்று சொன்னால் இந்த வட்டச்சுருளில் ஏராளமான சிறு பகுதிகள் CD போன்ற பகுதிகள் இருப்பதை நாம் அறியலாம். ஒரு C என்ற பகுதிக்கு ஒரு db sin phi என்றால் இந்த வட்டச்சுருளில் இருக்கக்கூடிய ஏராளமான மின்னோட்ட கூறுகளினால் வரக்கூடிய db sin phi கூறுகள் அனைத்துமே z அச்சின் திசையில் செயல்பட துவங்கும். எனவே மொத்த காந்தப்புலம் P இல் என்ன செயல்படும் என்பதை db sin phi ஐ தொகைக்கெழுப்படுத்துவதன் மூலம் மட்டுமே கண்டறிய முடியும். எனவே இந்த வினாவில் தொகைக்கெழு அவசியமாகிறது. அதற்கு முன்னால் இந்த கோணம் OPC, இந்த கோணம் phi என்று நாம் எடுத்தால் இந்த கோணமும் phi என்று குறிப்பிடப்பட்டு மின்னோட்ட கூறுகள் ஐடியல் C மற்றும் D யினால் P இல் வரக்கூடிய
அந்த காந்தப்புலம் dV இரு கூறுகளாக வகுக்கப்பட்டதை நாம் கண்டறிந்தோம். இது phi எனில் இதுவும் phi. இவை இரண்டும் ஒன்று. எவ்வாறு? கணிதத்தில் ஒரு அடிப்படை விதி ஒன்று உள்ளது. ஆங்கிலத்தில் angle between two straight lines is equal to the angle between their normals என்று சொல்வார்கள். இரண்டு நேர்கோடுகளுக்கு இடையே உருவாகக்கூடிய கோணமானது அவற்றிற்கு வரையப்படும் செங்குத்துகளுக்கு இடையே உள்ள கோணத்திற்கு சமம் என்பது அந்த விதியாகும். படத்தை பார்த்தாலே நாம் புரிந்து கொள்ளலாம். OP ஒரு நேர்கோடு, CP இன்னொரு நேர்கோடு, இரண்டு நேர்கோடுகளுக்கு இடையே உருவாகி இருக்கிற இந்த கோணம் phi ஆனது இந்த இரண்டு நேர்கோடுகளுக்கு வரையப்பட்ட இரண்டு செங்குத்து இவற்றிற்கு இடையே உள்ள கோணத்திற்கு சமம் என்பதை நாம் அறியலாம். dV cos phi செயல்படக்கூடிய இந்த திசை OP க்கு செங்குத்து, PR CP க்கு செங்குத்து படத்தில் காட்டப்பட்டுள்ளது. இவை இரண்டும் இந்த இரண்டு நேர்கோடுகளுக்கு வரையப்பட்ட செங்குத்து கோடுகள். அந்த செங்குத்துகளுக்கு இடையிலான கோணமும் இந்த நேர்கோடுகளுக்கு இடையிலான கோணமும் சமம் என்பதிலிருந்து இது phi எனில் இதுவும் phi. அதே போலதான் இந்த இடத்துல phiனா இந்த இடத்துலயும் phi அப்படின்னு போட்டுடலாம். கேள்வியில கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தோம். dV sin phi கூறுகள் z அச்சின் திசையில் கூட்டப்பட்டு கொண்டே வரும். இரண்டு மின்னோட்ட கூறுகள் செயல்படக்கூடிய புள்ளிகளினால் இரண்டு dV sin phi கூறுகள் வருகின்றன என்று சொன்னால் ஒட்டுமொத்த வட்டச்சுருளினால் வரக்கூடிய மொத்த காந்தப்புலம் என்ன இருக்கும்? B vector is equal to dV vector is equal to integral dV sin phi k cap. எதுக்காக இங்க k cap போடுறோம்? z அச்சோட திசையில கூட்டப்படுறதுனால நேர்குறி z அச்சின் திசைக்கான அலகு வெக்டார் k cap இங்கே வெக்டாருக்காக குறிப்பிடப்படுகிறது. முக்கோணம் OCP படத்துல எங்க இருக்குன்னு பார்த்து sin phi ஓட வேல்யூவையும் r ஸ்கொயர் ஓட வேல்யூவையும் பார்க்கணும். sin phi இந்த முக்கோணம் OPC இந்த முக்கோணத்துல sin phi is equal to எதிர்பக்கம் OC அது r, கர்ணம் CP இது small r. So sin phi is equal to capital R by small r. இது 90 டிகிரி என்று தெரிகிறது. பித்தாகரஸ் தியரத்தின்படி இந்த r இனுடைய மதிப்பு root of r square plus z square என்று வரும். sin phi is equal to எதிர்பக்கம் r by கர்ணம் small r which is r square plus z square power half root half னு எழுதியிருக்கோம். இதே போல கர்ண பக்கம் r இனுடைய மதிப்பு r square plus z square power half அல்லது root னு சொன்னோம். r இனுடைய மதிப்பு இதுவாக இருப்பின் r square என்பது இத ஸ்கொயர் பண்ணும்போது ரூட் போயிட்டு r square plus z square னு வரும். இந்த ரெண்டு மதிப்புகளையும் 3 ன்னு இங்க நம்பர் கொடுத்துக்கிறோம். ஏற்கனவே தொகைக்கெழு அதற்கான சமன்பாடு எழுதப்பட்டது. அதை இரண்டாவது சமன்பாடுன்னு வச்சுக்கிறோம். ஒன்றாவது சமன்பாட்டில் dV இனுடைய மதிப்பை கொண்டு வந்து இங்கே பிரதியிடுறோம். r ஸ்கொயரோட மதிப்பை இங்கேருந்து பிரதியிட்டுக்கிறோம். sin phi ஓட மதிப்பை இங்கேருந்து பிரதியிட்டுக்கிறோம். சமன்பாடு 1 3 இரண்டில் பிரதியிட்டால் இரண்டில் பிரதியிட நான் ஒன்றாவது சமன்பாட்டில் இருக்கிற dV இனுடைய மதிப்பையும் மூணாவது சமன்பாட்டில் இருக்கிற sin phi மற்றும் r ஸ்கொயரோட மதிப்பையும் இரண்டாவது சமன்பாட்டில் பிரதியிடும் போது B vector is equal to mu naught by 4 pi I dl by இந்த இடத்துல இருக்கிற r ஸ்கொயர் எடுத்துட்டு இந்த மதிப்பை போடுறோம். r ஸ்கொயர் plus z ஸ்கொயர் into sin phi ஓட மதிப்பை இங்கே எழுதுறோம். r by r ஸ்கொயர் plus z ஸ்கொயர் power half k cap அப்படின்னு எழுதிறோம். இது a power m, இது a power n, a power m into a power n is a power m plus n. So இந்த இடத்துல b vector is equal to mu naught by 4 pi மாறிலி
I பாயக்கூடிய மின்னோட்டம் மாறிலி R, கொடுக்கப்பட்ட வட்டச்சுருளின் ஆரம் மாறிலி r square plus z square into r square plus z square power half is r square plus z square power 3/2 k gap எழுதிட்டோம். dl மட்டும் தொகைக்கெழு பண்ணால் போதுமானது. சார் dl தொகைக்கெழு பண்ணா l வரும். சரிதான் மாணவர்களே. dl தொகைக்கெழு பண்ணி l ன்னு கிடைச்சிருது. l என்பது என்ன? வட்டச்சுருளினுடைய நீளம். வட்டச்சுருளுக்கு நீளம் என்பது எதற்கு சமமாக அமையும்? அதனுடைய சுற்றளவுக்கு சமமாக அமையும். வட்டச்சுருளுக்கு ஆரம் எவ்வளவு? r. அப்ப சுற்றளவு என்ன? 2 pi r. l மதிப்பை பிரதியிடுறோம். 2 pi r அப்படின்னு போட்டுட்டோம் அப்படின்னா b வெக்டார் is equal to, இது அப்படியே எழுதுங்க கீழே, mu naught I r by 4 pi into r square plus z square power 3/2 into dl இன்டகிரேட் பண்ண l ஓட மதிப்பு 2 pi r into k cap போட்டுரும். 2 pi 4 pi ரெண்டு தடவை கேன்சல் பண்ணிடும். அப்ப b வெக்டார் is equal to mu naught I r square by 2 into r square plus z square power 3/2 k cap. வட்டச்சுருள் ஒன்றே ஒன்று இருந்தால் இதுதான் சமன்பாடு. இதுல கணக்கு கேட்டால் கணக்குல mu naught 4 pi into 10 power minus 7 Henry by meter அதனுடைய மதிப்பு தெரிய வேண்டும். I கொடுத்துருவாங்க, R ஆரம் கொடுத்துருவாங்க, தொலைவு மையத்திலிருந்து எந்த புள்ளியில் காந்தப்புலம் காணப்பட வேண்டுமோ அந்த தொலைவு Z கொடுத்துருவாங்க. ஃபார்முலால பிரதியிட்டு சரியான விடையை கண்டறிய வேண்டும். பொதுவா உபகரணங்கள் எல்லாம் பார்த்தோம்னா, உதாரணத்துக்கு டேஞ்சன்ட் கால்வனாமீட்டர், மூவிங் காயில் கால்வனாமீட்டர்னு சொல்லக்கூடிய இயங்கு சுருள் கால்வனாமீட்டர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சுருள் இருக்காது, நிறைய சுருள்கள் அங்கே இருக்கும். 2, 5, 50, 500 என்று சுற்றுகளோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். ஒரு சுருளுக்கு இது ஃபார்முலான்னு சொன்னால் n சுருள்கள், n சுற்றுகளுக்கு என்ன சார் ஃபார்முலா? அந்த ஃபார்முலாவை என்னால் பெருக்கிடுங்க. b வெக்டார் is equal to n சுற்றுகளுக்கு, n சுற்றுகள் இருந்தால் அந்த இடத்துல b வெக்டார் is equal to mu naught ni r square by 2 into r square plus z square power 3/2 k cap அப்படின்னு ஃபார்முலால போடுங்க. என்னங்கிறது கொடுக்கப்பட்ட சுற்றுகளோட எண்ணிக்கை ஒன்றுக்கு மேல் இருந்தால் 2, 5, 50, 500 எவ்வளவு கொடுக்குறாங்களோ அதை எண்ணில் பிரதியிடணும். இந்த P என்ற புள்ளி Z தொலைவில் மையத்திலிருந்து அமைவதற்கு பதிலாக மையத்திலேயே வந்து அமைந்துவிட்டால், P என்ற புள்ளி மையத்திலேயே அமைந்துவிட்டால் தொலைவு Z என்பது 0 ஆகும். இந்த இடத்துல Z 0 ஆயிடுச்சுன்னா டினாமினேட்டர்ல r ஸ்கொயர் பவர் 3/2ங்கிறது r கியூப்னு ஆயிடும். மேல r ஸ்கொயர், கீழே r கியூப், r ஸ்கொயரையும் r கியூபையும் கேன்சல் பண்ணும்போது கீழே ஒரு r ரீடைன் ஆகும். அப்ப ஃபைனல் ஃபார்முலா உங்களுக்கு என்ன ஆகும்? மையத்தில் b வெக்டார் is equal to mu naught ni by 2r k cap என்று வரும். 3 வாய்ப்பாடுகள் இதுல நம்ம சொல்லியிருக்கோம். 1, ஒரு சுருளுக்கான வாய்ப்பாடு, n சுற்றுகளுக்கு என்ன வாய்ப்பாடு, மையத்துல என்ன வாய்ப்பாடு என்று 3 வாய்ப்பாடுகளை இங்கு நாம் பார்த்திருக்கிறோம். இந்த கேள்வி 5 மதிப்பெண் கேள்வி. பொதுத் தேர்வில் 5 மதிப்பெண்ணில் இது கேட்கப்பட்டால் முதல்ல டயகிராம் கேர்ஃபுல்லா போடணும். எல்லா விதமான வெக்டார், தொலைவு எல்லாத்தையும் சரியா வரையணும். மின்னோட்டம் இடஞ்சுழியா பாயறதையும் கரெக்டா வரைஞ்சிட்டு டெஸ்கிரிப்ஷன் படத்தை பத்தி ஒரு 4 பாயிண்ட்ல விஷயத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த டெரிவேட்டிவ் பார்ட் இதை அப்படியே எடுத்து 3 ஃபார்முலாவையும் டெரைவ் பண்ணணும். 5 மார்க்ல கேட்டா வீடியோவை பார்த்துட்டு எந்த பாயிண்ட்ஸ் நான் இன்சிஸ்ட் பண்ணியிருக்கேனோ அதை புக்கில் பார்த்து குறித்து 5 மதிப்பெண்ணை நீங்கள் எல்லாரும் பப்ளிக்கில் வாங்கணும். ஐ ஹோப் யூ ஆர் என்ஜாய்டு திஸ் வீடியோ. தேங்க்ஸ்.